உலக தமிழர்கள் அனைவரையும் இன்றைக்கு சர்வதேச நிகழ்வுகளில் நாம் பேசப்போவது ஈரானுடைய விவகாரத்தை பேசப்போகிறோம். அமெரிக்காவுடைய அந்த போர்க்களச்சூழல் ஈரானை துவம்சம் செய்வதாக அமெரிக்கா சில காய்களை நகட்டினார்கள். அமெரிக்காவுடைய ஹரி ட்ரூமன், வின்சன் மற்றும் ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற பெரிய கப்பல்கள் மத்திய கிழக்கிற்கு மூவ் செய்ய போகிறார்கள், நகர்த்துகிறார்கள் என்ற தகவல் வந்தது. இதற்கிடையே அமெரிக்காவுடைய ஆதரவு நாடேடு டெலிகிராப், கார்டியன், லண்டனில் இருக்கக்கூடிய யூரோப்பியனுடைய பிபிசி, என்பிசி மற்றும் இல்லாமல் பல நாளிதழ்கள் ஈரானுடைய ஆட்சியை கவிழ்ந்து போய்விட்டது, மக்கள் புரட்சி, ரிவோல்ட், the people against Ayatollah Khamenei, all kind of proclamation, ஒரு பிரகடனமாகவே அமெரிக்கா வெளியிட்டது. ஈரானை காலி செய்ய போகிறோம். ரீசா பஹ்லவி மக்களை வீதிக்கு வாருங்கள், their call, மக்களை அழைத்தார், வீதிக்கு வாருங்கள், ஆட்சி மாற்றம் உறுதி என்றெல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தது. இன்று ஈரானில் அனைத்தும் பகல் கனவாக மாறிப்போனது. ஒன்றுமே நடக்கலை. ஏன் ஒன்றும் நடக்கவில்லை என்றால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, ஈரானில் 40,000-த்திற்கு மேற்பட்ட சதியாளர்களை நாங்கள் கைது செய்திருக்கிறோம். ஈரானுடைய அரசு 12,000-லிருந்து 16,000 உளவாளிகளை தூக்கிலிடப்பட்டு விட்டார்கள். மரண தண்டனை, துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கலாம், தூக்கில் தொங்குவிடப்பட்டிருக்கலாம். தேச விரோத சக்திகள், அமெரிக்காவுடைய சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி CIA மற்றும் மொசாத், ஜெர்மன் இயக்கங்கள் எல்லாவற்றுக்கும் எதிராக வேலை பார்த்த யூரோப்பியனின் உளவாளிகள் முதல் 40,000 பேர் கைது செய்யப்பட்டு 16,000 பேர் வரை அல்லது அதற்கு சற்று குறைந்து கூடுதலாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக 90% மேலான கலவரங்கள், கிட்டத்தட்ட 95% மேலான கலவரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது, கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இட்ஸ் கண்டெயின் ஆல் கைண்ட் ஆஃப் ரியோட்டர்ஸ், அடைக்கப்பட்டு விட்டார்கள். ஒரு பெரிய பாத்திரத்தில் உள்ளே மூடப்பட்ட பூச்சிக்களை போன்று பெரிய கதவடைப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலிருந்து கலவரக்காரர்கள் இனி வர முடியாது. ஏன்னா 16,000 பேரை கொலை செய்திருக்கிறார்கள், 16,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தேச விரோத சக்திகளாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இவர்கள் ஆதரவாக இருந்தார்கள். சரி, இப்போ நாம இன்டர்நேஷனல் மீடியாவை பார்க்குறோம். டெலிகிராம், தி மெசேஜ், அப்புறமா அமெரிக்காவினுடைய பல்வேறு நாளிதழ்கள், கார்டியன், லண்டனுடைய பிபிசி, என்பிசி, நிறைய செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் சார்புடைய அமெரிக்கா யூரோப் சார்புடைய பத்திரிகையாளர்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அல் ஜசீராவை நான் கோட் பண்ணக்கூடாது, அது ஈரான் சார்பு அல்லது இஸ்லாமிய நாடுகளின் சார்பு. அவங்க என்ன திட்டம் போட்டாங்கன்னா, மத்திய கிழக்குல சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், துருக்கி, ஜோர்டான், எகிப்து, கத்தர் மற்றும் நாடுகள் அனைத்தும் அமெரிக்காவுடைய கையாள்கள். ஓமன்ல இருந்து, பஹ்ரைன்ல இருந்து, எல்லாமே, குவைத்தில் இருந்து எல்லாம். இந்த நாடுகளில் பெட்ரோல் விலையை நிர்ணயிக்கிறது அவங்க தான். அவர்களுக்கான வாகன வசதிகள், மருத்துவ வசதிகள், கண்டுபிடிப்புகள் எல்லாம் அமெரிக்கா, 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 அமெரிக்கா. இவர்களை கட்டுப்படுத்த அவர்களுடைய சேனைகளாக அங்கே இஸ்ரேலை கொண்டு வைத்தார்கள். இஸ்ரேலுக்கு F-35 B-2 பாம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து கசாவில் நடத்திய போரின் மூலமாக மத்திய கிழக்கில் ஒரு அமைதியற்ற சூழ்நிலையை உருவாக்கியார்கள். அப்ப இவர்களுக்கு என்னன்னா, காசாவை அடக்கினோம், இப்ப இஸ்ரேலுக்கு சாதகமில்லாத நாடுகளை அமெரிக்கா அடக்கும். இந்த போரை நடத்தியது அமெரிக்கா தான், இஸ்ரேல் அல்ல. இஸ்ரேலிடத்தில் இருந்தாலும் கூட அமெரிக்காவை போன்ற தொழில்நுட்பம் இஸ்ரேலுக்கு கொடுத்தால், பணம் கொடுத்தால் பில்லியன் கணக்கில் கொடுத்தார்கள். இப்போது ஈரானை துவம்சம் செய்து விட்டால் அவருடைய காய்கள் வெனிசுலாவை துவம்சம் செய்து சீனாவுடைய
95% குரூட் ஆயில் ஏற்றுமதியை தடை செய்து விட்டோம். சீனாவின் எலும்பை முறித்து விட்டோம். சீனாவுக்கு எஞ்சி இருப்பது யார்? ரஷ்யா. அதை தாண்டி அதிகமாக சப்ளை செய்வது யார்? 35 மில்லியன் ஒரு நாளைக்கு பேரல்ல 30 மில்லியன் இங்கே தான் வரும் சீனாவுக்கு. 2 பேரும் பண்டமாற்று முறை. இப்போ சீனாவை காலி செய்தால் மத்திய கிழக்கில் எல்லாவரையும் காலி செய்த கணக்கு. ஈரானை காலி செய்து விட்டால் சீனாவும் உடங்கி விடுவார்கள். மத்திய கிழக்கில் எல்லா நாடும் தனது கைவசம் வந்துடுவார்கள். ரிஷா பஹ்லவி போன்ற ஒரு தொப்பி, ஒரு கையூட்டி வைத்து கொண்டு அந்த பேட்டரி காரை போன்று இயக்கினால் அவர் அங்கி கொண்டிருப்பார். $60 கீழ் கொடுக்கக்கூடிய ஒரு பீப்பாய் எண்ணெயை $120 வரை வைத்துக் கொள்ளலாம். அதே போன்று இந்தியா, சீனா, அதே போன்று வடகொரியா, ரஷ்யாவின் எலும்பை முறித்து விடலாம். மத்திய கிழக்கு எல்லா நாடுகளும் தன் கையில் வந்துடும் அப்படின்னு ஒரு திட்டம் அமெரிக்காவால் வடிவமைக்கப்பட்டது. ஆனால் ஈரானுடைய ஆயத்துல்லா கமெனி மிக மிக வலிமையாக அவருடைய நாட்டினுடைய ஏனைய பரிவாரங்கள், ஏறைய தலைவர்கள் அனைவரும் கூடி அமெரிக்காவுக்கு எதிரான சதியை முறியடிப்பது எப்படி என்று அவர்கள் பேசினார்கள். அதன் விளைவாக ஈரானில் கலவரம் கட்டுப்படுத்தப்பட்ட மது அல்லாமல் ஈரானுக்கு அடுத்த கட்ட போரை செய்வதற்கு அவர்கள் மிகப்பெரிய கார்கோ விமானங்களின் மூலம் எல்லா விதமான ஆயுதங்களையும் சீனாவிலிருந்து தொடர்ந்து சப்ளை. இது ஒன்று. இரண்டாவது, அமெரிக்காவுக்கு ஆட்டம் காணப்பட்ட விலை அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரிட்ட கேட்டிருக்காங்க. உண்மையிலே சொல்லுங்க, நாம போர் செய்தால் ஈரானை அழித்து விடலாமா? அது கொஞ்சம் காலமாகி போன 12ஆம் தேதிக்கு பின்பு, ஒரு வாரத்திற்கு பின்பு அவர்கள் ரகசியமாக பென்டகனுக்கு ஒரு சஜஷனை வழங்கியிருக்காங்க. ஏன்னா அமெரிக்க படைகள் அங்கே போர் செய்தால் ஒருபோதும் ஈரானை வெட்டி வர முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. உங்கள்கிட்ட கேட்டால் என்ன செய்யணும்னா, $18 பில்லியன் மட்டும்தான் ஈரானுடைய இராணுவத்திற்காக ஒதுக்கப்படுகிற நேரத்தில் $997 பில்லியன் அமெரிக்கா தனது இராணுவத்திற்காக அது செலவழிக்கிறது. $1 trillion. அப்படி என்றால் எப்படி வெட்டி காண முடியும் என்று கேட்கிறீர்கள். அந்த கேள்வி நியாயமான கேள்விதான். ஆனால் ஈரான் சற்றேறக்குறைய 9,60,000 இராணுவ வீரர்களையும் அமெரிக்கா 13 லட்சத்திற்கு மேற்பட்ட இராணுவ வீரர்களை வைத்தாலும் ஈரானை விட வலிமையாக ஏர் ஸ்ட்ரைக் செய்யக்கூடிய F-35, B-2 பாம்பர்ஸ் இதையெல்லாம் அமெரிக்கா வைத்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய மனசாட்சியாக இருக்கும் யூத நாடும் வைத்திருக்கிறது. 2 பேரும் ஒன்றுதான், ஒரே நாடு தான், தவிர 2 நாடு அல்ல, ஒரே நாடு தான். அவர்கள் யூதர்கள், இவர்கள் அமெரிக்க கிறிஸ்தவர்கள், அவ்வளவுதான். இப்போ இந்த இஸ்லாமிய நாடுகளை அழிக்க வேண்டும் என்றால் ஈரானின் பலவீனம் என்ன? பலவீனம் என்பது அவர்களுடைய பொருளாதாரம் நசுங்கிவிட்டது. இன்ஃப்ளேஷன் என்று சொல்வது 53%. ஒரு இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்கணும்னா, ஒரு நாடு அரிசி இன்னைக்கு 60 ரூபா 50 ரூபாய்க்கு விற்குதுன்னா அதை சமன்படுத்தினா 2% தான் இருக்கணும். மேக்சிமம் 4-5 இருக்கலாம். 4க்கு மேலே இன்ஃப்ளேஷன், அதுக்கு ஆங்கிலத்தில் இன்ஃப்ளேஷன், தமிழில் பணவீக்கம். இந்த நாட்டினுடைய பணம் சர்வதேச டாலர்களுக்கு எதிராக மதிப்பிழந்து போவது. அது பல காரணங்கள் இருக்கு. அதனால் அடுத்த காரணத்தில் எப்படிலாம் மதிப்பு இழக்கிறங்கிறத பற்றி சொல்கிறேன். அப்படி மதிப்பு இழக்கிற போது அந்த நாட்டில் விலைவாசி ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்துடும். அதாவது ஒரு உடல் இருக்கிறது, அந்த உடலில் வீக்கம் வருகிறது, பணவீக்கம். அந்த வீக்கத்தின் காரணம் என்ன? உடலுக்குள் போகிற சத்துக்கள், புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்கள், தாது பொருட்கள் அனைத்தும் கன்வெர்ட் ஆகி இரத்தமாக மாறணும். அந்த இரத்தத்தின் மூலமாக அந்த உடல் பல ஆர்கன்களுக்கு பாய வேண்டும். எல்லா நரம்பு மண்டலங்களும், மூளை, உதரவிதானம், அதன் போன்று ஹார்ட் பம்ப் பண்ற முதைகளெல்லாம், கிட்னியுடைய ஃபங்க்ஷன்ஸ், ஈசோபேகஸ், லங்ஸ், பேங்க்ரியாஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அப்படி ஒரு தேசத்திற்கு முக்கியம் விலைவாசி உயர்வு. ஆனால் இங்கே அமெரிக்க டாலரை நீங்கள் பார்த்தால்
ஒரு அமெரிக்க டாலரை வாங்குவதற்கு ஈரானுடைய 14 லட்சம் ரியாலை கொடுக்க வேண்டியிருக்கு. 14,668 ரூபாய் 53 பைசா. இதில் கொஞ்சம் முன்ன பின்னர் தினமும் மாறும், கொடுக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே 9 லட்சம் கொடுத்தது. அந்த அளவிற்கு வறுமையில் இருந்த நிலையில் அந்த நாட்டில் விலைவாசி ஏறி மக்கள் எல்லாம் துயரப்படுகிற நேரத்தில் அமெரிக்காவும் சிஐஏயும் மொசாத்தும் சேர்ந்து அந்த நாட்டில் பலருக்கு லட்சக்கணக்கான டாலர்களை பரிசாக கொடுத்து, அதில் மிக முக்கிய கவனமான செய்தி, தீவிர பாதுகாப்பாளர்களாக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா காமினுடைய பாதுகாப்பு வட்டத்தை உள்ளே நுழைந்து அவர்களுக்கும் பணம் செய்து அயாத்துல்லா காமனையும் கொலை செய்வதற்கான திட்டம் தகடுபடியாக்கி அனைவரையும் உளவாளிகளையும் இன்றைக்கு ஈரான் கொலை செய்து ஒருத்தர் மட்டும் தப்பியிருக்கிறார். அவரை விட்டு வைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் தெரியவில்லை என்ற செய்தி ஈரானிலிருந்து வந்துவிட்டது. இப்போது ஈரானை நீங்கள் தாக்கினால் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மட்டுமல்ல, சவுதி அரேபியா மட்டுமல்ல, ஏனைய நாடுகள் அறிவித்து விட்டார்கள். கத்தர் அறிவித்து விட்டது. ஏன்னா கத்தரை கடலிலேயே பகிர்ந்து கொள்கிறார்கள். ஏனென்று கேட்டால், ஈரான் இருப்பது அவர்களின் பாதுகாப்பு மண்டலம். இஸ்லாமிய சியா பிரிவாக இருந்தாலும் அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் பரசீகர்கள். இவர்களெல்லாம் அரபிகள், எல்லாம் முஸ்லிம்கள் தான். ஆனால் அவர்களை வீழ்த்தி விட்டால் மத்திய கிழக்கு முழுவதும் தம் அடிமையாக ஆக்கி விடுவோம். கிரேட்டர் ஸ்டேட் என்ற பேர்ல ஒவ்வொன்றா சுவாகா செய்து விடுவாங்க. அதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது என்பதை நன்கு உணர்ந்த யாரு? சவுதி அரேபியாவும் கத்தரும். நீ அடிக்கிறான்னா ஓ நாட்டிலேருந்து அடிச்சுக்க, இல்லது இஸ்ரேலேருந்து அடிச்சுக்க. அரபு நாடுகள் யாரும் தரம் தர மாட்டோம். அல் உதைதாக இருந்தாலும், யுனைடெட் அரப் எமிரேட்ஸாக இருந்தாலும், சவுதியாக இருந்தாலும், ஜோர்டானாக இருந்தாலும், எகிப்டாக இருந்தாலும், எல்லா இடமே கிடையாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அதனால இந்த ரிப்போர்ட் அவங்களுக்கு பெரும் பின்னடைவு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஈரானுடைய மலைகள், கணவாய்கள், நீண்ட தூர கடற்கரை, அப்புறமா உயர்ந்த பாலைவனங்கள், அதாவது அகல பாலைவனங்கள், உயர்ந்த மலைகள், இதையெல்லாம் பெனிட்ரேஷன் பண்ணி உள்ள வருவது சாத்தியமே இல்லை அப்படின்னு அமெரிக்காவுடைய பென்டகன் டிஃபென்ஸ் பீட் ஹெர்ட்ஸ் இவர்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தார். அப்ப நீண்டகால போர் செய்கிற போது அமெரிக்கா செயலிழந்து போகும். அமெரிக்காவுக்கு தளமும் இல்லை, அரபு நாடுகள் எல்லாரும் அனுமதி மறுத்து விட்டார்கள். அதே போன்று ஜியோகிராபிக்கல் சிச்சுவேஷன் இம்பாசிபிள் டு அட்டாக், அதுக்கும் சாத்தியமில்லை. இது 2வது. 3வது, அவர்களிடத்தில் எல்லையற்ற நவீன ஆயுதங்கள் இருக்கிறது. நாம் தெரிந்தது கொஞ்சம், தெரியாதது பல. ஜூலை மாதம் 2024 நடந்த போரில் அவர்கள் பெற்ற அனுபவத்தின் மூலம் ஏராளமான ஆயுதங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். கொரம்சார் போன்றவர்கள், கதர் போன்றவர்கள், இன்னும் பல பாலிஸ்டிக், ஹைப்பர்சோனிக், தீவிரமாக கண்டமிட்டு கண்டம் பாயக்கூடியவைகள், டியூகோ கோர்சியாவினுடைய அமெரிக்க தளங்களை அதிக்கக்கூடியவை. அமெரிக்காவுடைய தளங்கள் முழுவதும் நாசம் செய்யப்பட்டுவிடும். மத்திய கிழக்கில் 40,000 வீரர்கள் வெளியே சென்று இப்போதுதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீண்டகால போருக்கு அமெரிக்காவுக்கு அங்கு இடமே கிடையாது, வாய்ப்பே இல்லை. அப்படி அடித்தால் இஸ்ரேல் காலியாகும். அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. 60% என்ரிச் செய்யப்பட்ட ஸ்டாக் பைல்ஸ், அதாவது யுரேனியம் கையிருசம் இருக்கிறது. இதன் மூலமாக 20 குண்டுகள் செய்து விடுவார்கள். அறிவியல் விஞ்ஞானிகள் தேவையில்லை, பொறியாளர்களோடு கதை முடிஞ்சிடும் அப்படின்னு ரிப்போர்ட். அப்புறம் 4வது ரிப்போர்ட், வெனிசூலாவை போன்று நிக்கோலஸ் மதுராவை போன்ற தலைவர் அல்ல, இரத்தத்தாலும் சித்தாந்தத்தாலும் உணர்வுகளாலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு தேசம் ஈரான். அங்க அந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான தலைவன் இல்லை. அப்படி பார்க்கின்ற போது ஈரானில் இருக்கிற ஜிஹாதிகள், சிரியாவில் இருக்கும் ஜிஹாதிகள், ஏமனில் இருப்பவர்கள், பலஸ்தீனத்தில் இருப்பவர்கள், லெபனானில் இருப்பவர்கள், ஈராக்கில் இருப்பவர்கள், இப்படி ஒரு பெரும் படைகள் ஜிஹாதிய தாக்குதலை எண்ட்லெஸ் காலி செய்தால் அமெரிக்கர்கள் பயணத்திலும் அமெரிக்கா செழிப்பற்ற நிலையே ஆகிவிடும். ஆக மத்திய கிழக்கை தாண்டி உலகம் முழுவதும் அமெரிக்கர்களுக்கும் அமெரிக்க
இராணுவ நிலைகளுக்கும் அமெரிக்காவினுடைய சொத்துக்களுக்கும் உயிர்களுக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் உருவாகும் என்று இந்த அறிக்கை எல்லாம் கேட்டுத்தான் டொனால்ட் ட்ரம்ப் இப்போது மட்டுப்படுத்தி அமைதியாயிட்டார். இதுதான் வெளியாயிருக்கிறது, நான் சொல்லலை. பிபிசி, டெலிகிராஃப், கார்டியன், இந்த மாதிரி முக்கியமான நாடுகள், என்பிசி, இந்த மாதிரி விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மிலிட்ரி ரிப்போர்ட்டர்ஸ், ஆய்வாளர்கள் எல்லோருமே எக்ஸ்பர்ட்ஸ் வெளிப்படுத்திய இந்த கருத்தின் அடிப்படையில் இன்றைக்கு உளவாளிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 16,000 போக எஞ்சிய 40,000 உளவாளிகள் உள்ளே இருக்கிறார்கள். இன்னும் தேடுதல் வேட்டைகள் குவிக்கப்படுகிறது. சீனாவுடைய ஆயுதங்கள் நேரடியாகவே வந்து இறங்குகிறது கார்கோ விமானம் மூலம். ரஷ்யா தனது ஆதரவை கொடுக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டிற்கு எதிராக இஸ்ரேலை தாண்டி யூரோப்பிய யூனியன் ஈரானை காலி செய்ய அவர்கள் எடுக்கும் எல்லா முயற்சிக்கும் தடை. யூரோப்பிய யூனியனுக்கு கிரீன்லாந்து பிரச்சனையிலும் டாக்ஸ் பிரச்சனையிலும் அமெரிக்காவோடு அந்த வேவரிங் இந்த விவகாரங்களில் ஏராளமான டிஸ்கிரிபன்ஸ் இன் பிட்வீன் டூ லீடர்ஸ், டூ பவுண்டரிஸ். ஒரு பக்கம் அமெரிக்கா, மற்ற பக்கம் யூரோப்பிய யூனியன். ஆக ஒரு கோஆர்டினேஷன் இல்லாத சூழ்நிலையில் ஈரானை கை வைத்தால் அழிவு நிச்சயம் என்று இப்போது அவர்களுக்கு சொல்லப்பட்டதால் ஈரானுடைய ஆயுதங்கள், ஈரானுடைய ட்ரோன்கள், ஈரானுடைய பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள், ஈரானுடைய கடல்வழிகள், ஈரானுடைய மலைகள், ஈரானுடைய 2க்கும் மேற்பட்ட பெரும் பாலைவனங்கள், ஈரானுடைய 13,60,000 மேல மிலிட்டரி கோரிடார், ஈரானுடைய ஆற்றல் நிறைந்த கடற்படை மற்றும் ஏவுகணை ட்ரோன்கள், ஈரானுக்கு ஆதரவான வடகொரியா, ரஷ்யா மற்றும் சீனா, அரபு நாடுகள், ரகசியமாக துருக்கி போன்ற நாடுகள், இது எல்லாம் கணக்கில் கொண்ட அமெரிக்கா கீழே விழுந்து மீசையில் மண்ணொட்டாத கதையாக ஈரானை தாக்குவது இல்லை என முயற்சி செய்திருக்கிறார்கள். ஈரான் தொழில்நுட்பத்தில் வளர்ந்து வரக்கூடிய நாடு. அமெரிக்கா எத்தனை லட்சங்கள் ட்ரில்லியன்கள் போட்டாலும் தோல்வி உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகவும் வெறும் மிரட்டலாகவும் மட்டுமே முடிந்திருக்கிறது என்பதுதான் இன்றைய ஈரான் தாக்குமா அமெரிக்கா என்ற செய்திக்கு இல்லை என்கின்ற உறுதியான பதிலை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். நன்றி.